எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பக்தர் அந்த மடத்துக்கு, சேதுபதி மகாராஜாக்கள் பக்தர், ராமலிங்க வள்ளலார் பக்தர். இப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த மடத்துல இந்த காமெடி பீஸ் உட்கார்ந்துருச்சு. என்ன பண்ணுச்சு? 293. இது சொல்லுது, என்னை கொலை செய்ய முயற்சிச்சார்கள். நான் இங்க வந்து நிப்பனா மாட்டேனா, இது மீனாட்சி தாயுடையதான் அருளாசி அப்படின்னு ஒரு உட்டான் சொல்றாப்புல. இவர் எங்க அண்ணன் நடிகர் வடிவேல் இருக்காரு பாருங்க, அவர் மதுரைக்கார். இந்த மதுரை ஆதீனம் பாருங்க, இந்த நபர் காவி உடை போட்ட வடிவேல். காமெடி பீஸ். என்னடா நான் அவ்வளவு பேசுறேன்னு குறிச்சுக்காதீங்க. ஆதீன மடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. வந்தாலும் வரவேற்கு. தன்னுடைய கவலைகளை மறந்து கடவுளிடம் முறையிட செல்வதற்கு எனக்கான ஒரு வழிகாட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த மகான், அவன் இறைவனுடைய வடிவமா நான் பாக்குறேன். ஆனா இந்த நபர் மதுரை அருணகிரிநாதருக்கு அடுத்து வந்திருக்கிற இந்த ஹரிஹர தேசிகர் யாரு போனாலும் பூரா டபுள் அர்த்தத்துல பேசுறது. அப்புறம் வந்து எதுக்கு முனையா பேசுறது. நான் என் ஃப்ரெண்ட் ஒரு வக்கீல கூட்டு போயிருந்தேன் சார். அவன் கல்யாணமே முடியல, ஊரெல்லாம் கோயில் கோயிலா போய் ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு மதுரை மீனாட்சி தாயிட்ட கூட்டு தலைவரான்னு என்கிட்ட வந்தான். என் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன். நானும் மீனாட்சி அம்மாட்ட போய் சிறப்ப வழிபாடுலாம் பண்ணி வச்சுக்கிட்டு, சரி பாரம்பரியமா ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, வாயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டு போனதுங்க. உள்ள போனோன்னு, கொலாய் பேண்ட் போட்டிருந்தாரு. இந்த கொலாய் யாரு அப்படின்னாரு. இவரு என் ஃப்ரெண்டு வக்கீல் அப்படின்னா. ஓ வக்கீல, ஐயோ அப்ப பொய்யில சொல்லுவியே. இவர் என்ன யோகே சிகாமணி மாதிரி கூப்பிட்டு வந்து ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து வீட்டுக்காரு மாதிரி, ஐயோ வக்கீலா பொய்யில சொல்லுவியே அப்படின்னா அவன் தர்ம சங்கடத்தை நெருகிறான். இந்த மாதிரி சாமி ஒரு கல்யாணம் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா, ஐயோ கல்யாணம் பண்ணாதான் சொன்ன வார்த்தைங்க. ஏண்டான்னு பார்த்தா கீழே கணக்குப்பட சீட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. டக்குனு ஒரு தினத்தந்தி பேப்பர் எடுத்தாப்புல, கொடவிக்கல்ல தூக்கி போட்டு கணவனை கொன்ற மனைவி கைது. ஒண்ணு கொண்டு விடுவான் பொண்டாட்டி. இப்படி எவனா சொன்னாலும் வருவான மடத்துக்கு? செக் பண்ணணும். நான் பேக் டு பெவிலியன் மாதிரி பேக் டு சப்ஜெக்ட் வர்றேன். இந்த மதுரையில இருந்து மெட்ராஸ் இந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போன இந்த நபரை கொள்வதற்கு என்ன சரி செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பொய்ய புரளிய உருவாக்கிய நபர் இந்த மதுரை ஆதீனம். என்னுடைய கேள்வி என்னன்னா, தன்னுடைய இவர் அப்பப்ப பரபரப்பு ஆகக்கூடிய ஆளு. இந்த நபர் ஒரு விளம்பர பித்து